பொறுக்க முடியல, எரிச்சல்ல பேசுறான் ஒவ்வொருத்தன். அவன் எதிர்பார்த்ததெல்லாம் என்ன? கூட்டணி அமைக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி, பிஜேபியோட அமைக்க மாட்டாரு, டிடிவி அவர்களோட அமைக்க மாட்டாங்க, பிஎம்கோட அமைக்க மாட்டாங்கன்னா எல்லா கூட்டணியும் அமைஞ்சிட்டது. அதனால இப்படி பேசுறார். இன்றைக்கு கூட வைகோ பேசியிருக்கார், எடப்பாடி என்னை பற்றி பேசியிருக்காரு. திரு வைகோ அவர்களே, உங்களுடைய வயது முதிர்ந்தவர், உங்களை பேசுவது அவ்வளோ பொருத்தமாக இருக்கா, இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லாமே பத்திரிகையில் ஊடகத்தில் வந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேணும்ல. நீங்கள் பேசாத பேச்சா திமுக பற்றியும் திரு கருணாநிதி பற்றியும் திரு ஸ்டாலினை பற்றியும் என்னென்னலாம் திட்டுனீங்க, எல்லாமே எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. அவ்வளோ மோசமாக பேசிட்டு அங்கே போய் கொத்தடிமையாக இருக்கிறீங்க. இன்னொன்னும் கேவலம், எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க, அந்தந்த கட்சி சின்னத்தில் நிற்பாங்க. ஆனால் வைகோ மட்டும் திமுக சின்னத்தில் நிற்கிறாரு. ஆனால் வைகோ கட்சின்னு சொல்றாரு. அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க, அது நிரந்தர பேரு. டெம்பரவரியா பேர் வைக்கிற கட்சி தான் வைகோ கட்சி. ஏங்க, இவர் கட்சியால இவருடைய கட்சி நிர்வாகிய திமுக சின்னத்தில் போய் நிக்க வச்சா அது எந்த கட்சின்னு சொல்லுவாங்க? அதுவும் எந்த கட்சியில் போட்டிட்டாலும் அந்த உறுப்பினர் அட்டை இருக்க வேணும். இந்த வைகோ அவருடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சு திமுக சின்னத்தில்னா திமுக உறுப்பினர் அட்டை பெற்றிருந்தால் தான் அது செல்லும். இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்யறீங்களே. உங்களுடைய மகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில் எப்படியெல்லாம் அழுதார் நாட்டு மக்களுக்கே தெரியும். நான் திமுக சின்னத்தில் நிற்கவே மாட்டேன், சுயேட்சை சின்னத்தில் நிற்பேன், கதறி அடம்பிடிச்சு பிறகு சுயேட்சை சின்னத்தில் நின்னார். இதெல்லாம் வரலாறு. வரலாறு மறந்து நீங்கள் பேசாதீங்க. பேசினால் நாங்களும் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தகுந்த பதிலடி கொடுப்போம்.